அப்புறம் இந்த நல்ல எஸ்றா 6ஆம் அதிகாரத்தை பற்றி நம்ம தியானிப்போம். 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய தரியிட்ட கட்டளையின்படியே பாபிலோன் கஜானாவில் உள்ள சஸ்திர அறையை சோதித்தார்கள். போன அதிகாரத்தில் எதிர்ப்புகள் எழுந்தது. அரண்மனை ஆலயத்தை கட்டச் சொன்னது யாருன்னு சொல்லி அவங்க தடை பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இந்த அதிகாரத்தில் அந்த கஜானாவில் உள்ள இதை தேடுறாங்க. மேதிய சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தில் அரண்மனையில் ஒரு சுருள் அகப்பட்டது. அதில் எழுதியிருந்த விவரமானது, ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கோரேஸ் ராஜா எருசலேமிலிருந்து தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பழி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்தில் கட்டப்பட கடவுது. அதன் அஸ்திபாரங்கள் பலமாக இருப்பதாக, 60 முழ உயரமும் 60 முழ அகலமாக இருக்கணும். 3 வருஷ பெருங்கற்களால் கட்டப்படணும். புது உத்தரத்தினால் கட்டப்படணும். அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தர் இப்படியாக உத்தரவு கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். அதில் 3 வருஷ பெருங்கற்கள் புது உத்திரம் எல்லாமே அப்படியா நம்ம கொடுக்காங்க. எருசலேமின் ஆலயத்திலிருந்து பாபிலோன் கொண்டு வந்தப்பட்ட பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எருசலேமின் தேவாலயமாய் தங்கள் ஸ்தானத்துக்கு போய் சேரும்படிக்கும் திரும்ப அதை கொடுக்கப்பட கடவுது. அவைகள் தேவனுடைய ஆலயத்திலேருந்து கொண்டு போக கடவர்கள்னு சொல்லி எழுதியிருந்தது. இப்படியாய் தரியு ராஜா எழுதி அனுப்பினதாவது, இப்பொழுதும் நதிக்கு அப்புறத்தில் இருக்க தேசாதிபதியாக தத்னாயும் பொஸ்னாயுமாகிய நீங்களும் உங்கள் வகையாராக்களும் அவ்விடத்தை விட்டு விலகி இருங்கன்னு சொல்லி அவர் கட்டளை இட்டுட்டார். இவங்க எவ்வளோ தீவிரிச்சிட்டு வந்தாங்களோ அவ்வளவாய் ராஜாவின் கட்டளை விலகி இருங்கன்னு சொல்லி வந்துருச்சு. தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும். யூதவின் அதிபரும் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்தில் கட்டக்கடவர்கள். தேவனுடைய ஆலயத்தை கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்க நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், அந்த மனிதருக்கு தடை உண்டாகாதபடிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் திரவியத்தில் அவர்களுக்கு தாமதம் இல்லாமல் செல்லும் செலவு கொடுக்கப்பட வேண்டும். தேவாலய கட்டுமான பணிக்கு தடை உண்டாகக்கூடாது. செல்லும் செலவையும் கொடுங்கள்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியா, பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாக தகன பலிகளை பலியிட தேவையான இளங்காளைகள், ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலானவை தினம் அவர்கள் சொற்படி தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கப்பட கடவுதுன்னு கட்டளையிடுறாரு. பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவன் குமாரனுக்கும் தீர்க்க ஆயுசு உண்டாகும்படி மன்றாடுங்கள்னு சொல்லி அவர் நம்மகிட்ட சொல்கிறாரு. பரலோக தேவன் மேல் ராஜாவுக்கு இருந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். எந்த மனிதனும் இந்த கட்டளையை மாற்றினா அவன் வீட்டில் இருந்து ஒரு உத்திரம் பிடுங்கப்பட்டு அந்த உத்திரத்திலே அவன் தூக்கு போட கடவன்னு சொல்லியிருக்காங்க. அவன் வீடு குப்பை மேடாகும்னு சொல்லியிருக்காரு. எஸ்தரில் யூத குலத்துக்கு விரோதமாக எழும்பின அந்த ஆமான் வச்ச தூக்கில் ஆமானே போட்ட மாதிரி இங்கேயும் அவங்கள யூத குலத்துக்கு விரோதமாக எழும்பினாங்கன்னா அவங்கள தூக்கு போட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. 12வது வசனத்தில் இதை மாற்றவும் எருசலேமின் தேவாலயத்தை கெடுக்கவும் தங்கள் கைகளை நீட்டப் போகிற ராஜாவையும் ஜனங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்க கடவர். தரிவாகிய நான் இதை கட்டளை கொடுக்குறேன்னு அவர் அவ்வளவு தீர்க்கமாக சொல்கிறாரு. அப்போது தத்னாயும் பொஸ்னாயும் தரியும் ராஜாவின் கட்டளை இட்ட பிரகாரம் ஜாக்கிரதையாக அவங்க செய்கிறாங்க. எதிர்த்தனை வச்சு அந்த வேலை நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நம்ம கர்த்தர் செய்ய நினைத்தே தடைப்படலை. அந்த இடத்துல யூதரின் மூப்பர்கள் ஆலயத்தை கட்டினாங்க. ஆகாயும் சகரியாவும் சொல்லி வந்தபடியே காரியம் கைகூடி வந்தது. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் கட்டளைப்படியே கட்டி முடித்து கோரேசு தரியு பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டாவின் கட்டளையின்படி தேவனுடைய ஆலயமானது கட்டி முடிக்கப்பட்டது. எத்தனை தடைகள் வந்தாலும் கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறும். அப்படியா ஏசப்பா அந்த இடத்துல நடத்துகிறாங்க. இஸ்ரேல் புத்திரர் அந்த ஆதார் மாதம் 3ஆம் தேதியிலே ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. இதே ஆதார் மாதத்தில் தான் எஸ்தரில் காரியம் மாறுதலாய் முடிஞ்சு யூதருக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு கொண்டாட்டமும் அந்த இடத்துல வந்ததை நம்ம பார்க்க முடியுது. இஸ்ரவேல் புத்திரர், லேவியர், ஆசாரியர், சிறையிருப்பில் வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. அதுக்கு 100 காளை, 200 ஆட்டுக்கடா, 400 ஆட்டுக்குட்டிகள், இஸ்ரவேல் கோத்திரங்களின் இலக்கத்தின்படியே 12 கோத்திரத்தின்படி 12 வெள்ளாட்டுக்கடாக்கள் பாவ நிவாரண பலியாக அந்த இடத்துல செலுத்துகிறாங்க. நம்ம பண்ணுற நீதி நிறைய காரியங்கள் கர்த்தரை கோபமூட்டும். அப்படி அந்த கோபமூட்டின காரியத்துக்காக அவங்க அந்த இடத்துல பாவ நிவாரண பலியை செலுத்துகிறாங்க. மோசே புத்தகத்தில் எழுதியிருந்தபடி எருசலேம் தேவாலயத்தில் ஆசாரியர்கள் அவர்கள் வகுப்பு முறைகளின் படியையும் லேவியரை அவங்க முறை வரிசைப்படியும் நிறுத்துகிறாங்க. 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில் பஸ்காவை அவங்க ஆசரிக்கிறாங்க. சிறையிருப்பில்
திரும்பி வந்த இஸ்ரேல் புத்திரரும் கர்த்தரை நாடும்படிக்கு பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்களிடையில் சேர்ந்த அனைவரையும் அந்த பஸ்காவை தீவிரமாக புசிக்கிறாங்க. நம்ம உலகத்தில் இருந்தாலும் உலகத்தில் உள்ளவர்கள் அல்ல, நம்ம வேறு பிரிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாட்கள் சந்தோஷமாக ஆசரிக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவங்க கைகளை இஸ்ரவேல் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையை பலப்படுத்தத்தக்கதாய் ஆசாரியர்கள் ராஜாவின் இருதயத்தை அவங்க பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணுறாரு. இப்படியா தேவன் இந்த அதிகாரத்தில் நம்ம நடத்தினதை நம்ம பார்க்க முடியுது. நம்ம தேவன் பெரியவர், கர்த்தர் நம் பட்சம். அதனால் நம்ம எதிர்ப்போம்.